ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் பேஸ் பண்ணி எப்படி ஃபிஃபனாசி ட்ராப் பண்ணி எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுப்பான அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ் உருவாக்கப்பட்டவே. எந்தவித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1 மினிட் பேஸ் பண்ணி எப்படி ஃபிஃபனாசி ட்ராப் பண்ணி அனலைஸ் பண்ண பார்க்கலாம், எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 1 மினிட் என்ன வச்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போயும் ப்ராப்பரான ஹை அண்ட் லோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? இனி ஃபிஃபனாசி யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஆப்ஷன் பையிங் தான். நீங்கள் கரெக்டான ஒரு ஹை அண்ட் லோ நோட் பண்ணிங்க, அழகாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இன்றைக்கி தேதி வந்து 23ஆம் தேதி. பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கீழே டவுன் ஆகி கீழே ஒரு லோ ஃபார்ம் ஆகுதுவாங்க. லோ ஃபார்ம் இப்போ ஹையும் நமக்கு லோவும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஹை லோக்கு நம்ம ஃபிஃபை ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ வந்து மார்க்கெட் கீழே இறங்கிறதுனா ஹை டு லோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஃப்டோட லெவல்ஸை மாற்ற போகிறோம். மெயினாக ஃபிஃப்த் லெவல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த லெவல் கரெக்டாக அக்யூரேட்டாக பிடிச்சிட்டோம்னா ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இப்போ வந்து எடுக்கக்கூடிய வந்து 0.1 எப்பயும் வச்சுக்கோங்க. இதுக்கு 1 வச்சுட்டு 0.1 எப்பயும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1.4 மாற்றிக்கோங்க. இது 1.4, இது 1.1, 2.2, இந்த 3 லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1.1ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதேமாரி 1.7 செகண்ட் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 2.2 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டோ ஏதோ ஆக்ட் ஆகும். இந்த லெவல் தொட்டுட்டு மோஸ்ட்லி பவுன்ஸ் பேக் ஆகும், டவுன் ஆகும். அதேமாரி -0.4, -0.7, -1.2 இந்த லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது எப்படியும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து சார்ட்டை ஓகே பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்போயுமே பை பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்னது, இப்போ வந்து நம்ம ஹை டு லோ போட்டுருவோம். அப்போனா -40 லெவலாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, -70ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு, -120ங்கிறது தேர்ட் சப்போர்ட்டு. இந்த லெவலில் தொட்டுட்டு மார்க்கெட் மேலே ஏறலாம். இப்போ வந்து 100க்கு மேலே இருக்குது. 100 மேலே ஃபஸ்ட் லெவல் 140. இந்த 140 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அது 170%ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 220ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆக்கி பார்ப்போமா? அழகாக மார்க்கெட் பாருங்கள், அழகாக ஃபிஃப்ட் ட்ராப் பண்ணிட்டோம். பண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள், அழகாக மார்க்கெட் மேலே ஏறிட்டு கரெக்டாக இந்த பாருங்க -40 லெவல் கரெக்டாக டச் பண்ணிட்டு மேலே ஏறிட்டான். அப்போனா கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்ட்ரி வந்து -40 லெவல் போட்டோம்னா பை பண்ணோம்னா ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். கரெக்டாக அகைன் பாருங்கள், மார்க்கெட்டு அழகாக மார்க்கெட் -40 லெவல் டச் பண்ணி மேலே ஏறிட்டேன். மேலே ஏறிட்டு அகைன் மறுபடியும் பாருங்கள் கீழே இறங்கினாலுமே பாருங்கள், கீழே இறங்கினாலுமே அந்த லெவல் உடைக்கல. பாருங்கள் நல்லா பாருங்கள், கரெக்டாக இந்த 40 -40 லெவல் டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஏறிட்டேன். அதனால் இதில் ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாம். அப்புறம் அகைன் பாருங்கள், மறுபடியும் இந்த 140 லெவல், இந்த 140 லெவல் டச் பண்ணி கீழே இறங்கிட்டான். அப்போ இந்த 140 லெவலில் புட்டை வந்து பை பண்ணலாம். அழகாக கால் சைடு புட் சைடு நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஃபிப்பை பேஸ் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிப்பை ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லெவல்ஸ் நோட் பண்ணணும். லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். நம்ம ஃபஸ்ட் லெவல் வந்து 1.4, செகண்டு 1.7, தேர்டு 2.2. அப்படின்னா 140%, 170%, 220%. இதே மாதிரி தான் -40%, -70%, -220%. இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்பயுமே பை பண்ணணும்னா இந்த லெவல்ஸில், அதாவது நம்ம ஹை டு லோ போட்டோம்னா -40% வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, -70 செகண்ட் சப்போர்ட்டு, -220 தேர்ட் சப்போர்ட்டு. அப்படி வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ட் வந்து 140 லெவல், 140, 170, 220. இது வந்து ஹை டு லோ போட்டிங்கன்னா, இது நீங்கள் லோ டு போட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். 140% சப்போர்ட் ஆகும், 170 வந்து செகண்டும், 220 தேர்ட் சப்போர்ட் ஆகிட்டோம். அதேமாரி -40ங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு, -70ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு, 220ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு.
அதுவும் நம்ம போடுற லெவல்ஸ் படி ஹை லோ போகிறோமா லோ ஹை போகிறோம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். எப்போவுமே கீழே தான் பை பண்ணணும், மேலே செல் பண்ணணும் கான்செப்ட்டு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் அழகாக மார்க்கெட் பாருங்கள், அழகாக காட்டும். நம்மளால் ஹைட் லோ போட்டோம்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு சப்போர்ட் -40 டச் பண்ணி அழகாக மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு மேலே வீட்டை வாங்க. அழகாக இந்த 40 நம்ம அழகாக நம்ம ஒரு கால் இண்டி போனால் அழகாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். அகைன் பாருங்கள் மேலே போய்ட்டு அகைன் இந்த +140 டச் பண்ணி கீழே இறங்கிட்டான். இப்போ நம்ம ஒரு புட்டை பை பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபிப்பை பேஸ் பண்ணி உண்மைக்கு அனலைஸ் பண்ணலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.